கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே 100ல் தாங்க க்ரூஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். யூனிக்கான காற்று ஹெவியாக அடிச்சு போட்டு உசுரம் வாங்கிருச்சுங்க. பைக்கு பேக் எல்லாம் இந்த காற்று எதுக்குடா அந்த இடத்துக்கு வந்தோன்ற அளவுக்கு என்னை முடிவெடுக்க வச்சிருச்சுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடிஆர் யூனிகான் ட்ராவல் ரைடர். நான் உங்கள் பிரவீன். மக்களே எல்லோரும் எப்படி இருப்பீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து DJI Osmo Action 3 கேமரா தான் வச்சுருப்பேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் பேட்டரியோடு தான் வாங்கினேன். பட்டு நம்ம போகிற லாங் ரைடுக்கெலாம் வந்து சிங்கிள் பேட்டரி வந்து ரொம்ப நேரம் தாங்க மாட்டேங்குது. கோப்ரோட பெட்டராக இருக்குது, பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தாங்க மாட்டேங்குது. அதை முன்னிட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தோம், இந்த இது வாங்கின மாதிரி, இந்த ஓஸ்மோ ஆக்ஷன் வாங்கின மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். பேட்டரியும் அதோட சார்ஜர் மட்டும் தனியாக நமக்கு செப்பரேட்டாக தரேன்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். ஸோ அவர்கிட்ட போய் நம்ம வாங்குறது தான் போகிறோம். இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கார் அவர். நம்ம திண்டுக்கல்லில் இருக்கோம். ஸோ திண்டுக்கல் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்த்திங்கன்னா 125 கிலோமீட்டர் வருது பைபாஸில் போனால். ஸோ அந்த பைபாஸில் போகிற எக்ஸ்பீரியன்ஸு நம்ம எவ்வளோ நேரத்தில் போகலான்னு சொல்லி காமிக்கிறதுக்கு தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மக்களே. வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம யூனிகான் ட்ராவலில் வந்து செக் பண்ணணும், நல்லா ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் கிடைக்கும் உங்களுக்கு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் வந்துட்டோம். மதுரை பைபாஸ். கார்லேருந்து பஸ்ஸு வரையும் எல்லாம் ஜல்லுன்னு வருதுங்க. போனேன் காரண்ணே, டாட்டாண்ணே, போனேன். லெஃப்டில் வண்டி வருது, பட் இருந்தாலும் நம்ம ஓரத்தில் போயிடலாங்க. மக்களே பைபாஸை பிடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மணி நேரம் இருக்குங்க நம்ம ட்ராவலுக்கு அப்படின்னு சொல்லி கூகுள் காமிக்கிது. நம்ம 2 மணி நேரம்லாம் இல்லை, பைபாஸில் ஒரே திருக்கி போயிட்டே இருப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூர் இன்னும் பார்த்தீங்கன்னா 112 கிலோமீட்டர் இருக்குங்க. 90 100ல் தான் போகிறேன். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் ஸ்டாப் எங்கேயும் நிற்க போகிறது கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூர் 125 கிலோமீட்டர் தான். அங்கே போகிறோம், பேட்டரியை செக் பண்ணுறோம், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்படியே வாங்கிட்டு ரிட்டர்ன் வர்றது தான், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 100ல் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்மளோட க்ரூசிங் தாங்க. அது வாட்டுக்கு 100 தாண்டி தான் போயிட்டுருக்கு. யூனிகானு எவ்வளோ ஸ்டேபிளாக போகுது பாருங்கள். பட்டையை கிளம்பிட்டு போகுதா? நம்ம போட்டு எல்லாம் காரு தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. டிராஃபிக்காக இருக்குது. மதுரை பைபாஸ் எப்பயுமே டிராஃபிக்காக தாங்க இருக்கும். மக்களே இன்னும் 97 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 100ல் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா 4:30 காமிச்சிச்சு, இப்போ 4:18 காமிக்குது. எனக்கு தெரிஞ்சு 4 மணி ஒட்டி போயிடுவோங்க. நான் இவ்வளோ வேகமாக போகிறேன்னு சொல்லி யாரும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க. நான் வேகமாக போனாலும் நிதானமாக போகிறேன், அலாட்டாக போகிறேன், சேஃபாக தான் போகிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம 100ல் இந்த மாதிரி பைபாஸில் க்ரூஸ் பண்ணி போனோம்னா நமக்கு இன்ஜின் நல்லா செட் ஆகுங்க. நான் சொல்கிறது புதுசாக எடுத்த யூனிகான்ட்டு அப்படி பண்ணக்கூடாது. என்னை மாதிரி வந்து ஒரு 10,000-20,000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் இந்த மாதிரி 100ல் க்ரூஸ் பண்ணி போகலாம். ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் க்ரூஸ் பண்ணி போகலாம். வண்டி ஒன்றும் செய்யாது. ஏன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து பைபாஸ்லேருந்து காற்று இன்ஜினில் போட்டு கூல் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம க்ரூஸ் பண்ணி போகலாம். நல்லா இன்ஜின் செட் ஆகும் ஹை ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி. நான்லாம் அதிகமாக அந்த மாதிரி தான் செட் பண்ணேன். மக்களே மதுரை வந்துட்டோம். லெஃப்ட்டில் போனால் மதுரை, ரைட்டில் மதுரையில் பைபாஸில் எடுத்து போயிட்டே இருக்கிறோம். இப்படி நேராக போனால் தான் நமக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா 79 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே 100ல் தாங்க க்ரூஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். யூனிக்கான அடிப்பொலியாக போய்கிட்டே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. மக்களே கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து க்ரூஸ் பண்ணி வந்தேன். காற்று ஹெவி அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஒரு 2 நிமிஷமாக. அதே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். காற்று ரொம்ப ஹெவி அடிக்கும் போதெல்லாம் 100ல் க்ரூஸ் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா நம்மளை தூக்கி கொண்டு போய் அழகாக அங்கே வெளியே உட்கார வச்சிடும். இதுவே பார்த்தீங்கன்னா 80 கொஞ்சம் டேஞ்சராக தான் போயிட்டு இருக்கு பாருங்கள். காற்று எப்படி இழுக்குது பாருங்கள், ஸ்கூட்டியில் எப்படி போகுது பாருங்கள். ஸோ வந்து நம்ம மெதுவாக ஸ்பீடை குறைச்சிட்டேன் மக்களே. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 16 நிமிஷம் காமிக்குது. 4:08க்கு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு போய் சேருவோம்னு சொல்லி சொல்லுதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:15. மக்களே காற்று எவ்வளோ ஹெவி அடிக்குது பாருங்கள். அந்த மரத்தை பாருங்கள். பைக்குக்காரங்க யாருமே போக முடியல. இங்கே பாருங்கள், நம்ம ஸ்பீடே பார்த்தீங்கன்னா 60-70 குறைச்சிட்டோம். அவ்வளோ காற்று அடிக்குது. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்டர் இருக்குங்க. 1 மணி நேரம் 15 நிமிஷம் காமிக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:55, 3 மணி ஆக போகுதுங்க. நம்மளை இந்த லெஃப்ட் எடுத்து தான் போக சொல்லுது. லெஃப்ட் எடுத்து இந்த இதில் போய் அதுக்கப்புறம் நம்ம நேராக ரைட்டு வளையணுங்க. அந்த ரோடு தான் போட்டிருக்கு.
மக்களே அப்பாலேருந்து இப்போ வரையும் நம்ம காற்று கூட தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ராஜபாளையம் தென்காசி லெஃப்ட்டில் போக சொல்லியிருக்குங்க. இதில் நம்ம போகணும். அங்கிட்டு ரோடு எப்படி இருக்குன்னு தெரில. அங்கிட்டாச்சும் காற்று இல்லாமல் தான் நல்லாயிருக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 54 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் அவரை வர சொல்லியிருக்கேன் அந்த நண்பரை. ஏங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக காற்று கூட தாங்க போராடிக்கிட்டு இருக்கேன். கையெல்லாம் வலிக்குதுங்க. இவ்வளோ காற்றுலாம் நான் டிரைவிங்கில் பார்த்ததே இல்லை. ரொம்ப காற்றடிக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:17ங்க. இன்னும் 47 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு. இன்னும் 54 நிமிஷம் இருக்குன்னு காமிக்குதுங்க. காற்றடிச்சு என்னை டயர்டாக்கி விட்டுருச்சு. இடையில எங்கேயாச்சும் நிப்பாட்டி ஜூஸோ இல்லை டீயோ ஏதோ குடிக்க போகிறீங்க. இந்த காற்றுலேயே நான் நேரம் பாதி தூரம் போயிருப்பேன். காற்று போட்டு பிரித்து எடுக்குது. இந்த காற்று எதுக்குடா அந்த இடத்துக்கு வந்தோன்ற அளவுக்கு என்னை முடிவெடுக்க வச்சிருச்சுங்க. பாருங்கள், அந்த காற்று நிற்கவே இல்லைங்க. முடியல, சுத்தமாக வண்டி ஓட்டவே முடியல. எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் காற்று. இன்னொன்று ரோடு வேலை வேறு அதிகமாக பார்க்குறாங்க இந்த சைடு. ஸோ அதுலேயும் நமக்கு டேஞ்சராக இருக்குது. ரோடை மாற்றி விட்டு ரிட்டர்ன் போகிறப்ப அந்த விரிவீடு வழியாக போயிடலாங்க. போகிறப்ப அந்த வழி தான் எனக்கு காமிச்சிச்சு. என்ன கிலோமீட்டர் கம்மி என்ன இருந்தாலும் லேட் ஆகும் 2 வேன்னு சொல்லி. இது 4 வேல வந்துடலான்னு பார்த்தா இது அதுக்கு மேலே இருக்குது. ரிட்டர்ன் போகிறப்ப நான் அந்த விரிவீடு வழியாகவே போயிடுவேங்க. எனக்குலாம் ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கலாங்க. ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் போட்டேங்க. ஆஃப் டேங்க்கு மேலே வந்துருச்சு. இதை வச்சு திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிடுவேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த காற்று கூட போராடி டீ குடிக்கிறதுக்கு டீ கடையும் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கேன். எந்த ஊர் சைடுன்னே தெரிலங்க. அதாவது நம்ம மதுரையிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற ரோடு ரொம்ப ட்ரையாக இருக்குது. காற்று ஹெவியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. மக்களே ஏதோ டீ கல்லுப்பட்டின்னு போட்டிருக்கு. ஏதாச்சும் ஒரு இடத்துல நல்ல பேக்கரி இருந்துச்சுன்னா உட்காந்துருவோம். கொஞ்சம் பெரிய ஊர் மாதிரி தெரியுது. உட்காந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் தான், டீ சாப்பிட மாட்டேன். கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்டு போய் மெதுவாக போக வேண்டியதான் மக்களே. இந்த ஜெயம் பேக்கரி ஹோமில் தான் பார்த்திங்கன்னா ஜூஸ் வாங்கி குடித்தேன். ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 3:48ங்க. இன்னும் 36 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. 42 நிமிஷம் காமிக்குதுங்க. ஓகே மக்களே, அப்படியே கொஞ்சமாக கண்டினியூ பண்ணுவோம். காற்றடிச்சு ரொம்ப டயர்டாக்கி விட்டுருச்சுங்க. இந்த போர்டில் போட்டிருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் 35 கிலோமீட்டர். ஸ்ரீவில்லிபுத்தூர் லெஃப்ட்டில் போகணுங்க. கொல்லம் ராஜபாளையம் ஊர்லாம் லெஃப்ட்டில் தான் காமிக்குது. நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா 21 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் 25 நிமிஷம் காமிக்குது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. நம்ம நல்லா 100ல் க்ரூஸ் பண்ணி வந்தோம் ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹெவியாக காற்றடிச்சு நம்மளை அப்படியே டம்ப் பண்ணிடுச்சு. எப்பயும் காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பட் அங்கே அடித்தாலும் இல்லை, இப்பயும் காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. காற்று ஹெவியாக அடித்து போட்டு உசுரம் வாங்கிடுச்சுங்க. ஒன்றுமே பண்ண முடியல, அவ்வளோ ஹெவியாக காற்றடிக்குது. பைக்கு பேக் எல்லாம் இந்த காற்றுல பைக் ஓட்டினேன். சவுண்டே கேட்குதான்னு தெரியல. மக்களே இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கிறது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. சார் பஸ்ஸு பின்னாடி ஹெல்மெட்டில் எல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு தண்ணி செத்து போயிடுவோம். நம்ம ரோடு கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. பஸ்ஸுக்காரங்க எப்படி குறை சொல்ல முடியும்? கிருஷ்ணன் கோயில்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வருமா ஃபஸ்ட்டு இந்த ஊர்? ஆமாம், கிருஷ்ணன் கோயில்கிட்ட வந்துட்டோம் மக்களே. நமக்கு ரைட் சைடில் ஒரு மலை இருக்குது, சூப்பராக இருக்குது. அடிவாரம் தான் 8 நாப்பில் இருக்குது. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது அந்த மலை. டைம் பார்த்திங்கன்னா 4:30. நம்ம வீட்டில் 2:10க்கு எடுத்தோம். 3:10 4:10 கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகிருக்குங்க. நம்மளை சோதிச்சிருச்சு இந்த காற்று இந்த டைம். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. முன்னாடியே போட்டிருந்துச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் தான், எல்லா கடை போர்ட்லேயும் அப்படி தான் போட்டிருக்கு. இன்னும் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு 2.4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அங்கே வெயிட் பண்ணால் நம்ம ப்ரோ அவ்வளோதான் வந்துடுறேன்னு சொல்லிட்டார். அவரும் கிளம்பிட்டார், ஆக்சுவலாக வந்துட்டுருக்காரு. அப்படியே நம்ம அவர்கிட்ட வாங்கிக்க வேண்டியது தான். நல்லா செக் பண்ணிவிட்டு கண்டிஷன்லாம் பார்த்துட்டு எடுக்கணும்னு சொல்லி தாங்க நான் நேர்லேயே வரேன். இல்லைன்னா அவர் கொரியர் போடுறேன்னே சொல்லிட்டாரு. பட் பேட்ரி விஷயம் இல்லையா, அவர் புதுசு தான் சொல்கிறாரு. 2 டைம் 3 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் நம்ம பேட்ரி விஷயத்தெல்லாம் பக்காவாக செக் பண்ணி தான் வாங்கிட்டு வரது நல்லது. மக்களே நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஸ்ரீ அண்ணா பேருந்து நிலையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போட்டிருக்குங்க.
எனக்குள்ளே நம்ம ரைட் சைடில் எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுப்போம். நீங்கள் கூட நிற்போங்க. ஓகே மக்களே, அவர் வரட்டும், அவரை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, இன்னும் நம்ம பேட்டரி சார்ஜர் வாங்கலை. அவர் பார்த்தீங்கன்னா வெளியே ஏதோ ராஜபாளையத்துக்கிட்ட ஏதோ ஒரு ரிலையன்ஸில் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காராம் ஃபேமிலியோட. ஸோ அவர் 2 words ராஜபாளையம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதனால் போகிறேன். வேறு வழி இல்லை, நம்ம இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் பார்க்காம போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டேன் மக்களே. 14 கிலோமீட்டர் இருக்குது, 22 நிமிஷம் காமிக்குது. அவர் லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவர் லைவ் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி தான் போயிட்டுருக்கேன். ராஜபாளையமே வந்துட்டாங்க. ஸ்ரீவில்லி, புத்தூர் அப்படி இப்படின்னு சொல்லி ராஜபாளையமே நம்ம வந்துட்டோம் மக்களே. ஃபஸ்ட்டு பேட்ரியும் சார்ஜரையும் வாங்கினவனே செக் பண்ணணுங்க, எப்படி இருக்குது கண்டிஷன் என்று செக் பண்ணணும். முன்னாடி பாருங்கள், லக்ஸுரியா கியா கார்னிவல் செம்மையாக இருக்குல்ல ப்ரோ. அந்த ராஜபாளையமே வர வச்சிட்டிங்க. சரி சரி சரி, அப்படியா? நான் திருப்பி அவ்வளோ தூரம் போகணுமா? அதனால தான் யோசித்தேன். இல்லைன்னா கூட வந்துருக்கலாம், பக்கம்னா வந்துருக்கலாம். இதானா ப்ரோ? 3 மணிக்கே போயிட்டேன். ஓ, இந்த சார்ஜ் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தமா? ஆமாம், ஆரஞ்சு வந்து பாதி சார்ஜ். ஓ, இது வந்தால் சார்ஜ் இல்லை. சார்ஜ் இல்லை, இதில் சார்ஜ் போட்டுக்கணும். டைப் சி. மக்களே, பேட்ரி வாங்கியாச்சு. இதுதான் அந்த பேட்ரி. இது பார்த்தீங்கன்னா டைப் சியில் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை தான் நம்மளோட ஆக்ஷன் 3க்கு வந்து நம்ம பேட்டரி யூஸ் பண்ண போகிறோம். இதில் 2 பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா? க்ரீனில் இருந்தால் ஃபுல் சார்ஜ். ஆமாம், ஆரஞ்சுனா கொஞ்சம் இருக்குது, ரெட்டுனா ஃபுல்லாக இல்லைன்னு அர்த்தம். என் பேட்ரி என்னோடய கேமராவில் இருக்குது. ஓகே மக்களே, இங்கே எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். நீட்டாக இருக்கா? ஓகே மக்களே, நம்ம வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ரிட்டன் போகிற வழி பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸில் போகிறது கிடையாது. இங்கேருந்து நான் ஹோம்னே போடுறேன், நீங்களும் பாருங்கள். டைரக்ஷன் யுவர் லொக்கேஷன்லேருந்து ஹோம் முஸ்லம்பட்டி வழியாக 121 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. 2 மணி நேரம் 45 நிமிஷம் காமிக்குது. 8 மணிக்கு நம்ம வீட்டுக்கு போய் சேருவோன்னு சொல்லுது. வீட்டுக்கு போனால் என் ஒய்ஃப் விளக்க மாற்ற கொண்டு அடிக்கும், பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, இதை பேக்கில் வச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இன்னும் 2 மணி நேரம் 44 நிமிஷம் காமிக்குதுங்க. அப்பா, ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஆக்சுவலாக பிளானு. அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்கனால வந்து ராஜபாளையம் வர சொல்லிட்டாங்க. நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வந்தனால டக்குன்னு கோவப்பட்டு போக முடியாது இல்லையா? ஸோ நான் வந்து ராஜபாளையமே வந்துட்டேங்க. இன்னும் 121 கிலோமீட்டர் இருக்குது. 8:11க்கு வந்து வீட்டுக்கு போய் சேருவேன்னு சொல்லி சொல்லுது. ஓகே மக்களே, நான் கேமரா ஆஃப் பண்ணி உள்ளே வச்சிட்றேன். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய்.